ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ பரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோது வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோது வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள் கடகராசிக்கு பங்குனி மாத பலன்கள் நல்ல கவனிங்க. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு, 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு, 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய செல்வ பாக்கியம், பதவி பாக்கியம், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் தரக்கூடிய 4-11 சுக்கிரன். 4ஆம் இடம் வாகனம், கல்வி, பொதுமக்கள் ஆதரவு, உயர்ந்த பதவி, உயர்ந்த கல்வி. அந்த சூரியன் 2ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் வாக்கு கல்வி வருமானம். அப்ப 2க்குரிய சூரியன் அரசாங்கத்தில், அரசியலில் மிகப்பெரிய ஒரு நல்ல பதவி அந்தஸ்து, பேர் புகழ் தரக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய நிலை உருவாக்கக்கூடியவர். அப்ப இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ஆம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது ஒரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய இடத்தில் அட்டமத்து சனி விடுதலையாகி பாக்கிய சனியாக மாறுகிறார். அப்போ ஒரு 7ஆம் இடம் 7-8 என்பது 7ஆம் இடம் ஒரு கூட்டு. 7ஆம் இடம் ஒரு கூட்டு அமைப்பு. இது எங்க கூட்டு ஏற்பட போகுது? வியாபாரத்துல கூட்டு, ஒரு அரசியல்ல கூட்டு, இப்படி எல்லாம் 7ஆம் இடம் கூட்டு. அதுவே அந்த கூட்டிலே பிரம்மாண்டத்தை உருவாக்குறது 8ஆம் இடம். அந்த பிரம்மாண்டத்துல என்ன யார் உட்கார்ந்துருக்கா? செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, ராகு உட்கார்ந்துருக்கு. பிரம்மாண்டத்துக்குரிய ராகு உட்கார்ந்துருக்கு, செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, புதன் உட்கார்ந்துருக்கு.
ஆக நிச்சயமா ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டை ஏற்படுத்துவார். தொழில் கூட்டுகள், அரசியல் கூட்டுகள் இதை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதில் வந்து மாற்றமே இல்லை. சரி, அந்த கூட்டை ஏற்படுத்தி ஒரு நல்ல சகல பாக்கியங்களும் தரக்கூடிய, அதனால் நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, பேரும் புகழும் தரக்கூடிய இடத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கடகத்துக்கு அதாவது கனவுகள் நனவாகுமா, கனவுகள் நனவாகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் காசு பணங்கள் விரயமாகுமா, சுப விரயங்கள் ஆகுமா, காசு பணங்கள் தேவையில்லாமல் செலவாகுமா, உடல் ஆரோக்கியமாக இருக்குமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த குரு பகவான் அவரே 6ஆம் அதிபதியாகி, அவரே 9ஆம் அதிபதியாகி, ஆக உத்தியோக ரீதியாகவும் உயர் பதவி ரீதியாகவும் பல கனவுகளை காண்டு அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த குரு உட்கார்ந்திருக்கார். குரு 12ஆம் இடம் கனவு நனவாக, 12ஆம் இடம் வந்து கனவு நனவாகிறது, சுப விரயங்கள் பண்றது, தொழிலுக்கான விரயம் பண்றது, கூட்டுக்கான விரயம் பண்றது, பதவிக்கான விரயம் பண்றது, உத்தியோகத்துக்கான விரயம் பண்றது, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப ஒரு உத்தியோகத்துக்காக, ஒரு தொழிலுக்காக, ஒரு பதவிக்காக, ஆக சுபகிரகம் போய் உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு. அப்ப இந்த சுபகிரகத்தினுடைய குருவின் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சனி. அப்ப கனவு நனவாகக்கூடிய காலம், கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலம். நிச்சயமாக கடக ராசிக்கு கனவு நனவாகும். கடகம் ஒரு நிச்சயமாக மிகப்பெரிய சிகரத்தை தொடும். இது வந்து பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.